வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பிற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். வழக்கறிஞர்கள், ஊடகவியலாளர்கள் தங்களுடைய வாகனங்களில் அது சார்ந்த ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு வழக்கறிஞர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ இதற்கு வழக்கறிஞர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? வாகனங்களில் ஊடகம், காவல்துறை, நீதித்துறை, வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டத்தின் 198வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு எச்சரிக்கை விடுத்து நேற்று போக்குவரத்து காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிவிப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் பற்றிய அந்த குறிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை பார்க்கும்போது சங்கத்தின் தலைவர் மோகனகிருஷ்ணன், துணைத் தலைவர் அறிவழகன் மற்றும் செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் இணைந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த வாகனத்துடைய பதிவு எண் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்த பிறகு பார் கவுன்சில் மூலமாக அந்த வழக்கறிஞர் ஸ்டிக்கர் வழங்கப்படுகிறது. குறிப்பாக நீதிமன்ற வளாகங்களில் வெளியாட்கள் வாகனம் நிறுத்துவதை தடுப்பதற்காக தான் இது போன்ற வழக்கறிஞர்களுக்கு இது போன்ற ஸ்டிக்கர் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை திரும்ப பெற வேண்டும், இதனை ஒட்டக்கூடாது என்று காவல்துறை தெரிவிப்பது சட்ட விரோதம் என்று அவர் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சட்டப்பிரிவு குறைபாடான நம்பர் பிளேட் சம்பந்தமானது எனவும் அது ஸ்டிக்கர்களுக்கு பொருந்தாது என்றும் தற்போது இந்த சங்கம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இந்த ஒரு அறிக்கையிலிருந்து வழக்கறிஞர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்பதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.